ஆனா ஒண்ணு, இந்த சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு. இதுக்கு மேல வேற எதையுமே நீ எதிர்பார்க்க கூடாது. என்ன நான் சொல்றது விளங்குதா உனக்கு? ஊருக்கு வேணா நீ புருஷன் சொல்லிக்கலாம், அதுல தப்பில்ல. 2 பேரும் ஒன்னா கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சினிமாக்கு தான் போயிட்டு வாயேன், நான் தடுக்க மாட்டேன். ஆசைப்பட்டு என்னையும் வாங்கன்னு கூப்பிட்டினா கூட நான் சந்தோஷமா வருவேன். உன் மேல எனக்கு என்ன கோவமா விரோதமா? ஒரு இளவும் கிடையாது. விடிஞ்ச 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என் புருஷனுக்கு பொண்டாட்டியா, என் புருஷனுக்கு இஷ்டப்பட்டபடியே இருந்துக்கோ. 10 மணிக்கு மேல நீ தனியா தான் படுக்கணும். அதுல மட்டும் நான் ரொம்ப கண்டிப்பா தான் இருப்பேன். புரிஞ்சுதா? இந்த தனலட்சுமி கொள்கை பிடிப்பு உள்ளவ, எதை வேணாலும் விட்டு கொடுப்பா. என் புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுதான் வாழ்க்கை நாய் போச்சு. ஏத்துக்க பழகிக்கோ. பழகலைன்னா உனக்கு தான் கஷ்டம். வரட்டுமா? ரொம்ப களைப்பா இருப்ப, லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. என்ன பாக்குற? பாடு. ஏன் இப்படி டக்குன்னு திறந்துட்டு வர? எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. நல்ல ஆளு போ. எங்க அம்மா வீட்ல இல்ல? கோவிலுக்கு போயிருக்காங்க. அண்ணா வந்துட்டாரா? இல்ல. அண்ணி போன் ஏதாவது பண்ணாங்களா? தெரியல. காஃபி கிடைக்குமா? ஏன் ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? இல்ல, கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம இருந்துட்டேனா, இப்ப திடீர்னு போனோன்னா டயர்டா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். ஓ, ஆபீஸ்ல இருந்து தான் வரீங்களா? ஆமா. ஏன்? சாப்பிட்டு வந்தீங்களா இல்ல நைட்டுக்கு ஏதாவது பண்ணணுமா? என்ன பண்ணட்டுமான்னு கேக்குற? பசி வயிற்று கிள்ளி உயிர் போகுது. அப்படியா? ஏன் மதியானம் லஞ்ச் ஒன்னும் சாப்பிடல? சாப்பிட்டேன். பசி இன்னும் தீரலையோ? ஏ, நான் வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க, என்னாச்சு? நானா? இல்லையே. ஹோட்டல் சாப்பாடு அவ்வளவு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது, அதான் கேட்டேன். சரியாவே சாப்பிடல கார்த்திகா, அதனாலதான். அது சரி, அப்போ பசி இருந்திருக்காது. ஆமா, எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க? அது ஆபீஸ் பக்கத்துல ஏதோ ஒரு ஹோட்டல், அது பேர் சரியா ஞாபகம் இல்ல. தனியா போனீங்களா இல்லனா ஃப்ரெண்ட்ஸோட போனீங்களா? ஆபீஸ் கலீக்ஸோட தான் போனேன். ஆமா, ஏன் கேக்குற? இவங்க தான் உங்க கலீக்ஸா? விளையாடுறீங்களா மாமா? என்னது? கார்த்திகா, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அது
நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நான் தற்செயல ஐஸ்வர்யா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன். சாப்பிடாம இருக்கேன்னு சொன்னான். சரி வா சாப்பிடலான்னு ஹோட்டல் கூட்டிட்டு போனேன். ஏய் இது தப்பா? இதை போய் எவனோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கான். ச்சே. தப்பு மாமா. அன்னைக்கு கேட்டதே நான் திரும்ப கேக்குறேன். ஊர்ல சாப்பிடாம இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தர அளவுக்கு பணக்காரரா நீங்க? கார்த்திகா புரியாம பேசாத. வழியில பார்த்ததுக்கு அப்புறம் கண்டுக்காம எப்படி போக சொல்ற? தாலி கட்டி வாழ வந்ததுக்கு அப்புறமே கண்டுக்காம இருந்தவ மறந்துட்டீங்களா? சன்ஃபீஸ்ட் மாரி லைட் வழங்கும் முத்தாரம்.